சுமதி சுமதி ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போய் வண்டி கூட்டு வரேன். உன் சேகிரி சந்திராவையும் நம்ம கூட மெட்ராஸ் கூட்டு போவோமா? அப்படின்னா நீங்க போய் அவங்களை கேட்டு. என்ன கேட்டியா? இப்ப எதுக்கு? இன்னொரு முறை பார்க்கலாம்னு சொன்னாங்க. அப்ப நீ ரெடியா இருக்கு, நான் வரேன். சுமதி, என்ன மன்னிச்சிடு சுமதி. நான் உனக்கு பெரிய துரோகம் செஞ்சுட்டேன். ஒரு நிமிஷம் என் புத்தியை சிதற விட்டேன். அது உன் வாழ்க்கையவே கொண்டுடுச்சு. என் மனசார நான் உனக்கு எந்த தீங்கும் நினைக்கிறேன். பார்த்தேன், அந்த அழகுல என் மனசை பறி கொடுத்தேன். என்ன அறியாமலே நான் குற்றவாளி ஆயிட்டேன். இதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் சுமதி. சந்திரா, குழந்தை எட்டி உதச்சிடுச்சுங்கிறதுக்காக எந்த தாயும் அதனுடைய காலை வெட்டி எரிஞ்சிடறதில்லை. நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறதும் நடந்ததை நினைச்சு வருத்தப்படுறதும் பைத்தியக்காரத்தனம். காரியம் முடிஞ்சு போச்சு, கண்ணை தொடச்சுக்க. சந்திரா, இங்க நடந்த விஷயம் உன்னை என்னை தவிர வேற யாருக்குமே தெரியாது. நீ சுமதியாவே அவரோட வாழ்ந்துடு. சத்தியமா வாழ்க்கையில நான் குறுக்கிட மாட்டேன். அப்படின்னு ஒருத்தி இருக்கான்னு நீ நினைச்சுக்கிட்டே இருந்தா உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடும். அவ செத்து போயிட்டான்னு நினைச்சிடு. நீ சந்தோஷமா புறப்படு. சுமதி, சுமதி, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. சுமதியை சீக்கிரமா கிளம்ப சொல்லுங்க. சுமதி, வண்டிக்கார அந்த பெட்டியத்துக்கு முன்னாடி வைங்க. புறப்படலாமா? ஓவியத்தை மறந்துட்டு போறியே, எடுத்துட்டு போ. அதை கொண்டு எங்க ஞாபகம் உங்களுக்கு எப்போ இருக்கணும் இல்லையா? அதனால இது உங்ககிட்டயே இருக்கட்டும். நீங்க ஒரு முறை லீவ் போட்டுட்டு அவசியம் மெட்ராஸ் வரணும். அடிக்கடி லெட்டர் போகணும். மறந்துடாதீங்க. நாங்க வரோம். கையை விடுங்க. முடியாது. எனக்கு வெக்கமா இருக்கு. என்கிட்ட என்ன வெக்கம்? யாராவது வந்துட்டு போறாங்க. வந்தா வரட்டுமே. இது பாரு, காப்பியை குடியே. வந்து நீ மாத்திரம் தானே இருக்கப்போ? அது உள்ள போயிடுச்சா? என்ன புதுசா கல்யாணம் பண்ணிட்டு இருக்க? பேசுறதெல்லாம் கடவுள் சாதிச்சு பேசுறேன். ஆமா, நாங்க பேசுறதா நீ கேட்டுட்டு தான் இருந்தியா? என்னத்த பேசுறேன்? எல்லா பயிலும் பேசுறதான் நீயும் பேசிருக்கிற. ஏதாவது புதுசா பேசுவே நானும் காத்துக்கிட்டே இருக்கிறேன். ஒண்ணு கிடையாது. உட்கார் உட்கார். உட்கார்ந்தானே எனக்கு வந்திருக்கிற கோவம் போயிடும். நீ செஞ்சது நியாயமா? அது வந்து கதவு. ஐயோ, நான் இத்த கேட்கிறேன். நான் அத்த
இது அவசரத்துல நடந்த கல்யாணம். அந்த காலம் மாதிரியா இந்த காலம்? அந்த காலத்துல குழந்தைங்க எல்லாம் பிறக்கும் போதே அம்மான்னு கத்திட்டு பிறந்துச்சு. இந்த காலத்துல குழந்தைங்க பிறக்கும் போதே கண்ணடிச்சுக்கிட்டு பொண்டாட்டின்னு பிறக்குது. இந்த வர கல்யாண சாப்பாடு போடாதவங்க வீட்டுல ஒரு கப் காப்பி கூட சாப்பிடக்கூடாதுங்கிற முடிவோட தான் வந்தேன். பார்த்த உடனே மனசு மாத்திக்கிட்டேன். அத நான் மறந்தே போயிட்டேன். நான் ஞாபகப்படுத்துறேன். இத வந்துட்டேன். சொன்னா தாண்டா அவனுக்கு எல்லாமே புரியும். என் கையாலேயே காப்பி போட்டு கொண்டேன்டா. இவனே காப்பி போட்டு கொண்டுறேங்கிறான். இங்க இவன் தானா? எங்கேயே தேனா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருக்கான். அவன் குடிக்கிறதுக்கு அதான் போட்டுட்டு இருக்கேன். சீக்கிரம் கொண்டு வா. என்னடா கலைச்செல்வா? என்னடா வெறுங்கையோட வர்ற? பயப்படாத, காபி வருது. அடடே, ஏன் நின்னுட்ட? வா, என் ஃப்ரெண்டு தான். என்ன அப்படி பாக்குற? இவன் உனக்கு முன்னமே தெரியுமா? அதுதானே பார்த்தேன். உனக்கு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? இதுதான் என் ஃப்ரெண்டு கலைச்செல்வன். இது என் மனைவி சுமதி. ஏன்டா பேரை மாத்தி சொல்ற? மாத்தி சொல்றேனா? இது டீ காபி இல்லடா. நீ புதுசா கல்யாணம் பண்ணிட்டவன், உனக்கு டீ எது காபி எதுங்கிறது தெரியாது. டீ ரொம்ப பிரமாதம். மட்டுமா? சரி பாருங்க. எழுதுனது போதும், அதை கீழே வச்சுட்டு இந்த காஃபியை சாப்பிடுங்க. இத கீழே வச்சா என் சிந்தனையே கெட்டு போயிடுச்சு. முத்து குளிக்க போன கணவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாதுங்கிற பயம் ஒரு பக்கம். இந்த இனிமையான இரவு வீணா போகுதேங்கிற ஏக்கம் ஒரு பக்கம். அந்த நிலைமையில நான் ஒரு பெண்ணை பார்த்தேன். அப்படியே சித்திரமா வரைஞ்சிட்டேன். எப்படி இருக்கு? அது மட்டும் இல்ல, இங்க வாயே. இத பாத்தியா? போன வருஷம் அந்த அழகு போட்டியில இந்த பெண்ணைத்தான் முதலா தேர்ந்தெடுத்தாங்க. அழகுனா அவ்வளவு அழகு. அதுதான் இந்த பெண்ணை எழுதினேன். எப்படி இருக்கு? இருக்கு. இத பாருங்க, இதெல்லாம் எங்கயாவது கொண்டு போய் தூக்கி எறிஞ்சிட்டு வாங்க. இவர் கடற்கரைக்கு போனாரா, அங்க ஒரு பெண்ணை பார்த்தாரா, அவ உட்கார்ந்து இருந்தாரா, அதையும் படமா எழுதிட்டாரு. அப்புறம் போட்டிக்கு போனாரா, அங்க இவதான் ஜெயிச்சாலாம் பெரிய, அதையும் படமா எழுதிட்டார். பாருங்க, இனிமே நீங்க என் அழகத்தான் ரசிக்கணும், என்கிட்டதான் பேசணும், என்னத்தான் எழுதணும். ஆமா, இந்த வீடு பூரா என் ஓவியமா தான் இருக்கணும். ஆமா, இந்த விஷயத்துல பொதுநலம் பார்த்து நான் கண்ணகியும் ஆக வேண்டாம், உங்களுக்கு ஒரு மாதவியும் வர வேண்டாம். உங்களுக்கு கண்ணகியும் நான் தான், மாதவியும் நான் தான். அப்போ உன்னை நான் எப்படி எழுதுறது? கண்ணகியா எழுதுறதா, மாதவியா எழுதுறதா? உங்களுக்கு எப்படி எல்லாம் தோணுதோ அப்படி. கலைச்செல்வனா? உன்னத்தான் எதிர்பார்த்தேன். என்ன கையில பூவு? யாருக்கு? உங்களுக்கு தான். என்ன அள்ளி முடிஞ்சவன் பாத்தியா? அதுக்கு வேற ஆளா பாரு. வேற ஆளை பார்த்தேன், கிடைக்கல, அதனால தான் உங்களை பிடிச்சேன். வெள்ளிக்கிழமை பூவை வேண்டான்னு சொல்லக்கூடாது. கொண்டா இருக்கு, நானே உங்க காதல வச்சு விட்டுறேன். கையில வச்சு ரொம்ப நல்லா. பொண்ணு வைக்கிற இடத்துல பூவை வையின்னு சொல்லுவாங்க. இங்க பொண்ணு இருக்கு, நான் பூவை கொடுத்துட்டேன். அப்ப பொண்ணை குடுன்னு கேட்கறியா? நீங்க கொடைவள்ளல், கேட்காமலேயே கொடுத்தீங்களே. ஐயோ, பொண்ணே வந்துருச்சு. அவசரப்படாத தம்பி, என் பொண்ணு உன்னைத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லிட்டா. சொல்லிட்டியா? நான் ஒரு மரப்பயமவன். நானும் உனக்கு தான் என் பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு நினைச்சிருந்தேன். அப்போ இப்ப இல்லையா? இல்லையா இருக்காங்கிறது உங்க கையில தான் இருக்கு. என் கையில எங்க இருக்கு? இப்ப உங்க கையில இருக்கு. நான் அதை பத்தி சொல்லல, உன் திறமைய பத்தி சொன்னேன். ஓவியம் தானே? ஓவியம் தான் கலைச்சது. நான் ஓவியம் தான். என்ன எனக்கு சந்தேகத்தை காப்புறீங்க? உனக்கே சந்தேகமா இருந்தா பொண்ணை கொடுக்கிற எனக்கு எப்படி இருக்கும்? சார், என்ன பத்தி வேணா சந்தேகப்படுங்க, என் திறமையை பத்தி மாத்திரம் சந்தேகப்படாதீங்க.
அப்போ நீ என்ன ஓவியமா எழுது, அப்பத்தான் எம் பொண்ணே உனக்கு நான் கொடுப்பேன். அவ்வளவுதானே, எழுதிட்டா போகுது. எப்ப எழுதுறது? இப்பவே எழுதி ஆகணும். என்ன கொடை வியாபாரமா? சொன்ன ஒண்ணு எழுதுறதுக்கு, ஓவியம் எழுதுறதுக்கு பிரஷ் பெயிண்ட் ஒண்ணு வேணா? நீ இப்படி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் நான் முதல்லயே வாங்கி வச்சிருக்கேன். ஏன்பா அவரை தொந்தரவு செய்றீங்க? தொல்லை இல்லம்மா, தொந்தரவு இல்லை, இது ஒரு சோதனை. எழுத ஆரம்பிக்கலாமா? இப்போ எனக்கு மூடு சரியில்லை சித்ரா, வரண்டா நீங்க சாப்பிடுறது. அப்புறமா வந்து எழுதுற காட்டா.